ஹலோ, இங்க பாருங்க, என்ன நடந்தாலும் உங்க கையில இருக்கிற தாலி இன்னைக்கு அவளுக்கு கிடைக்கவே கூடாது. நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது. மேடம், கிடைக்கவே கிடைக்காது மேடம். நீங்க கவலைப்படாதீங்க. சரிங்க மேடம், நாங்கள் தாலி எடுத்துட்டு கிளம்புறோம். வெண்ணிலா, உன் தாலியும் கிடைக்காது, வருணும் வரமாட்டான். எப்படி சுமங்கலி பூஜை நடக்குதுன்னு நான் பாக்கிறேன். ஓடுறான் ஒருத்தர். நம்ம குடும்பத்துக்கு 2 மருமகளும் தங்க மாதிரி கிடைச்சிருக்காங்க. அதுக்கு கடவுளுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஆமா, அக்கா மாதிரி என்ன யாராலையும் நல்லா பாத்துக்க முடியாது மாமா. அவ எனக்கு ஒண்ணுனா துடிச்சு போயிடுவா. வெண்ணிலா வான்மதிய இவ்ளோ நம்புறா. வான்மதி தான் எல்லாம்னு சொல்ற வெண்ணிலா கிட்ட எப்படி இந்த விஷயத்தை பத்தி சொல்றது? ஐயரே, பூஜை ஆரம்பிச்சிடலாமா? 15 நிமிஷம் கழிச்சு ஆரம்பிக்கலாமா? ஏன் அப்படி சொல்றீங்க? இல்லம்மா, நடந்த அசம்பாவிதத்தினால நல்ல நேரம் போயிடுச்சு. இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் மறுபூஜை பண்ண போறோம். அதை இன்னும் சிறப்பான நேரத்தில் ஆரம்பிக்கலாம். அதனாலதான் 15 நிமிஷம் கழிச்சு ஆரம்பிக்கலாம்னு சொன்னேன். ரொம்ப நல்லது சாமி. இந்த விஷயத்தை வெண்ணிலா கிட்ட சொல்லலனாலும் பரவாயில்ல, எப்படியாவது அக்கா கிட்ட சொல்லியே ஆகணும். இந்த வான்மதி தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டே போறா. இதுக்கு மேலயும் இவளை இப்படியே விட்டு வைக்க கூடாது. அண்ணாமலை, பூஜை வேலையெல்லாம் வான்மதியும் வெண்ணிலாவும் பாத்துப்பாங்க. நீ என் கூட கொஞ்சம் வாயேன். எனக்கா ஏதாவது பிரச்சனையா? நீ என் கூட வா, நான் சொல்றேன். வா வா போலாம். என்னக்கா, எதுக்காக என்ன தனியா கூட்டிட்டு வந்தீங்க? அதான் பூஜை ஆரம்பிக்க இன்னும் நேரம் இருக்குல்ல. சரிக்கா, எல்லாரோடையும் சாமி கும்பிடாம தனியா என்ன மட்டும் ஏன் கூட்டிட்டு வந்தீங்க? எனக்கு ஒரு வேண்டுதல் இருக்குன்னு சொன்னேன்ல. ஆமால, மறந்தே போயிட்டேன். ஆமா, என்ன வேண்டுதல்? எதுக்காக இந்த வேண்டுதல்? எனக்கு கௌதமோட வாழ்க்கையை நினைச்சு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. அவனோட முதல் கல்யாணம் பிரச்சனையானதை தொடர்ந்து அவன் வாழ்க்கையை நினைச்சாலே ஒருவித பயம் இருந்துட்டே இருக்கு அண்ணாமலை. அதனாலதான் அவன் வாழ்க்கை நல்லபடியா மாறிச்சுன்னா அங்க பிரதட்சணம் பண்றேன்னு வேண்டிக்கிட்டேன். அதான் அந்த வேண்டுதலை இப்ப முடிச்சிடலான்னு நினைச்சேன். என்னது, அங்க பிரதர்ஷனமா? என்னக்கா, நீங்க என்ன சின்ன பொண்ணா? இந்த வயசுல போய் அங்க பிரதர்ஷனம் எல்லாம் பண்ணீங்கன்னா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? அண்ணாமலை, இன்னும் நமக்கு என்ன இருக்கு? இனி நம்ம பிள்ளைங்களோட வாழ்க்கை தானே நமக்கு முக்கியம். அதுக்காக தானே நம்ம வாழறோம். இருந்தாலும் எப்படிக்கா? அதெல்லாம் நான் பண்ணிடுவேன் அண்ணாமலை. சரிக்கா, நீங்க பண்ணுங்க. ஆனா கொஞ்ச நாள் ஆகட்டும், அப்புறமா வேண்டுதலை பண்ணிக்கலாம். இல்ல அண்ணாமலை, இன்னைக்கே பண்ணிட்டா எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். கடவுள் நான் கேட்டதை கொடுத்துட்டாரு. வான்மதியும் கௌதமும் சந்தோஷமா இருக்கிறத நான் என் கண்ணால பாத்துட்டேன். அப்படி இருக்கும்போது வேண்டுதலையும் உடனே பண்ணிடுறதானே நல்லது. ஐயோ, அக்காவுக்கு வான்மதியை பத்தி எப்படி என்னன்னு சொல்லி புரிய வைக்கிறது?
அக்கா, கௌதம் வாழ்க்கை சரியாயிடுச்சு. வான்மதியும் கௌதமும் சந்தோஷமா வாழறதா நம்பிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது வான்மதி இப்படிப்பட்டவன்னு எப்படி அக்கா கிட்ட சொல்றது? கடவுளே, வான்மதியை இந்த குடும்பத்துக்கு ஏத்த மருமகளா மாத்தணும். அதுக்கு நீதான் வழிகாட்டணும். வான்மதிக்கு நல்ல புத்தி கொடு. ஆத்தா, எப்படி கௌதம்க்கும் வான்மதிக்கும் ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தியோ அதே மாதிரி வருணையும் வெண்ணிலாவையும் சேர்த்து வச்சு அவங்கள நல்லபடியா வாழ வைக்கணும். கடவுளே, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். அண்ணாமலை, நான் இப்படி ஒரு வேண்டுதல் பண்ணத யார்கிட்டயும் சொல்லாத. சரிக்கா. இதோட உங்க குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள்லாம் அந்த அம்மா தீர்த்துட்டான்னு நினைச்சுக்கோங்க. ஏன்னா எத்தனை தடங்கள், எத்தனை பிரச்சனைகள் எல்லாத்தையும் தாண்டி இந்த சுமங்கலி பூஜைய சிறப்பா செஞ்சு முடிச்சிருக்கோம். ஆமா சாமி, மனசுக்கு இப்பதான் நிறைவா இருக்கு. தம்பி, உங்க மனைவியோட தாலி தொலைஞ்சு போய் அத உங்க கையாலே மீட்டு கொடுத்திருக்கானா இந்த முடிச்சு அந்த ஆண்டவன் போட்ட முடிச்சு. அதனால இந்த அம்மன் முன்னாடியே நீங்க அவ கழுத்துல திரும்ப தாலியை கட்டுங்க. தம்பி, மாலையை மாத்திக்கோங்க. வெண்ணிலாவும் வரணும். சீக்கிரமே ஒரு பேரனோ பேத்தியோ பெத்து எங்ககிட்ட கொடுத்து எங்களை தாத்தா பாட்டி ஆக்கணும். அக்கா, அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம்ல, அங்க போலாம் வாங்க. அத்தை ஏன் இப்படி மறைக்கிறாங்க? ஒருவேளை நம்ம தெரிஞ்சிருச்சோ?